இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களோட யூசர் ஐடி கேட்கும். யூசர் ஐடி கொடுத்துட்டு கீழே உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஈகிள் இந்தியா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் உங்களோட லாகின் பண்ணி போனீங்கன்னா இப்போ தான் உங்களோட வியூ ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இதான் நார்மல் ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கும். இதில் உங்களுக்கு எல்லா வெஹிக்கிள்ஸும் இதில் காமிக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரன்னிங், இப்போ எவ்வளோ வண்டி ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ரன்னிங் ஆப்ஷனில் போய் பார்த்துக்கலாம். அது பக்கத்தில் இருக்கிறது ஐடில் ஆப்ஷன். இப்போ எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ஐடலாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஐடலில் பார்த்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் ஸ்டாப்டு, எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ஸ்டாப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனில் காமிச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு ரீசார்ஜ் முடியுது, ரினியூவல் டேட் வந்துருச்சு அப்படிங்கிற போது உங்களுக்கு எக்ஸ்பைரியில் காமிக்கும். அந்த வெஹிக்கிளில் எக்ஸ்பைரி லிஸ்ட்டில் காமிக்கும். நீங்கள் அதில் பார்த்து கூட ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நாட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா உங்களோட வயர் கனெக்ஷனில் ஃபால்ட்டோ இல்லாட்டி நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா வெஹிக்கிள் ப்ளூ கலரில் காமிக்கும். அது நாட் ரிப்போர்ட்டிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நோ டேட்டா அதில் எந்த டேட்டாவும் மென்ஷன் ஆகாமல் இருந்தால் தான் நோ டேட்டாவில் காமிக்கும். இப்போது உங்கள் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னாவே அதில் வெஹிக்கிள் நம்பர், எப்போ ஸ்டாப் ஆகிருக்கு, எந்த டைமில் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்ஸும் காமிக்கும். அதே போல் உங்களோட வண்டி எந்த இடத்துல கரெக்டாக நிற்குது, லொக்கேஷன் முதல் கொண்டு அதிலே காமிக்கும். உங்களோட வேலிடிட்டி டீட்டெயில்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாளில் ரீசார்ஜ் முடிய போகுது அப்படிங்கிற ஆப்ஷன் கூட அதில் காமிக்குங்க. இப்போது ஏதாவது வண்டியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போது அந்த வண்டி எங்கே லைவாக இருக்குது, லைவ் லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் காமிக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீன்னு சொல்லி ஒரு பார்க்கிங் அலாரம் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். எஸ் கொடுத்தீங்கன்னா அது பார்க்கிங் அலாரம் ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு யாராவது கீ போட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது பார்க்கிங் அலாரம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு கீழே உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் ஜூம் பண்ணி கூட மேப்பை பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா கீழே நம்ம வண்டியோட ரன்னிங், ஸ்டாப்பு, ஐடல், இன்ஆக்டிவாக எவ்வளோ நேரம் இருந்திருக்கு அப்படின்னு இந்த டேட்லேருந்து இன்றைக்கியான டேட்டில் எவ்வளோ நேரம் ஓடிருக்கு, எவ்வளோ நேரம் ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு, எவ்வளோ தூரம் ஐடலில் நின்றுருக்கு, இன்ஆக்டிவாக எவ்வளோ நேரம் இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லா இதுவும் காமிக்கும். அதே போல் கீழே நம்ம ஐக்கான் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் கூட அப்ளிகேஷனோட ஐக்கானை அப்டேட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஓடோமீட்டர் ஆப்ஷன் இருக்குது. ஓடோமீட்டர் இப்போ ஆல்ரெடி உங்கள் வெஹிக்கிள் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, அப்டேட் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓடுற அப்டேட்டும் ஆல்ரெடி ஓடி இருந்ததும் மென்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக காரில் இருக்கிறதும் இப்போ போய்கிட்டு இருக்கிறதும் கரெக்டாக சேமில் காமிக்கும். அதே மாதிரி கால் டிரைவர் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோனுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கால் ஹிஸ்ட்ரிக்கு போகும், நீங்கள் கால் பண்ணிக்கலாம். பக்கத்தில் அப்டேட் இன்ஜின் இருக்குது. இன்ஜின் நம்பர் வேணும்னா உங்களோட வண்டி நம்பரை நீங்களாகவே அப்டேட் பண்ணிக்க முடியும். வேறு வண்டி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தை நீங்களாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓவர் ஸ்பீட் லிமிட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் ஓவர் ஸ்பீடில் 80 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 80க்கு மேலே போனீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஓவர் ஸ்பீட் லிமிட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன். உங்களுக்கு மேப் நீங்கள் போயிட்டுருக்க லொக்கேஷன் ஸ்ட்ரீட் வியூவில் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அது கீழே நீங்கள் மைலேஜ் செட் பண்ணிக்கலாம். உங்களோட லொக்கேஷன், லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். ஆட் ஜியோஃபென்ஸ் மெத்தட் கூட இருக்குது. இப்போ ஜியோஃபென்ஸ் மெத்தடில் பர்டிகுலராக இந்த லொக்கேஷன் சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆங்கிளில் வேணும், அப்படி சர்க்குலராக, பாலிகனாக, எந்த ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறத ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இந்த லொக்கேஷன் தானா அந்த லொக்கேஷனோட ரேடியஸை கூட உங்களால் ஜாஸ்தி படுத்திக்க முடியும். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா பர்டிகுலராக அந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் வெளியே போனாவோ இல்லை திரும்பி அந்த லொக்கேஷனுக்குள்ளே வந்தீங்கன்னாவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். இது ஆட் ஜியோஃபென்ஸ். கீழே உங்களோட அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது. அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு தேவையான லைசன்ஸ், ஆர்சி புக், உங்களோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க, கையில் கேரி பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் எடுத்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி கீழே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி போயிட்டீங்கன்னா இந்த வண்டிக்கான ஹிஸ்ட்ரி உங்களுக்கு காமிக்கும். இந்த டேட்டில் வண்டி எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் இது கீழே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் போயிருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, எப்போ நிறுத்தியிருக்காங்க, இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம்.
அது பக்கத்தில் அலர்ட் ஆப்ஷன் இருக்குது. அது வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் எப்போ ஆன் பண்ணியிருக்காங்க எப்போ ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் இதில் வந்துடும். இது ஸ்டாட்டிஸ்டிக்லாம் உங்களோட எல்லா ரிப்போர்ட்டுமே இதில் காமிக்கும். இன்றைக்கோடது நேற்றோடது அந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் உங்களுக்கு காமிக்கும். வெளியே வந்துட்டிங்கன்னா வண்டிக்கு பக்கத்துலேயே ரிப்போர்ட் ஆப்ஷனு நீங்கள் அப்ளை பார்த்தது வந்து ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்க தான் முடியும். இதில் வந்து ரிப்போர்ட்டை நீங்கள் பிடிஎஃபாவோ எக்ஸலாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு இக்னிஷன் ஆன் ஆஃப் ரிப்போர்ட் இருக்கும். அதே போல் ஏசி போட்டிருந்தீங்கன்னா ஏசி டிவைஸாக இருந்துச்சுன்னா ஏசி எப்போ ஆன் பண்ணியிருக்காங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க அதோட ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்க முடியும். ட்ரிப் போயிருந்தீங்கன்னா ட்ரிப் ரிப்போர்ட் அந்த மாதிரி டெய்லி ரிப்போர்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு எந்த வெஹிக்கிளுக்கான ரிப்போர்ட் எடுக்கணுமோ அந்த வெஹிக்கிள் நம்பர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு டுடேவோட ஹிஸ்ட்ரி, எஸ்டர்டேவோட ஹிஸ்ட்ரி, இல்லை இந்த வீக்கான ஹிஸ்ட்ரி, இந்த மந்தோடது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இல்லை இது எனக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வேணும்னா மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் எக்ஸல் இல்லாட்டி பிடிஎஃப்னு காமிக்கும். உங்களுக்கு எக்ஸலாகவும் வேணுனாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃபாக வேணுனாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் காமிச்சிடும். இதிலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆப் செட்டிங்ஸில் நீங்கள் உங்களுக்கு லாங்குவேஜ் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் லாங்குவேஜ் மாற்றிக்க முடியும். இல்லை பாஸ்வேர்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் கூட டார்க் தீமில் வைக்கணும்னா டார்க் தீமில் கூட உங்களால் வச்சுக்க முடியும். இது எல்லா ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஐகான் சைஸ் வந்து பெருசு பண்ணணுமா சின்னது பண்ணணுமா இல்லை அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்து உங்கள் செட்டிங்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துட்டிங்கன்னா பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா லைவ் சப்போர்ட்னு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் லைவ் சப்போர்ட்குள்ளே போனீங்கன்னா கீழே கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப்பும் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை அதர்வைஸ் நீங்கள் கால் பண்ணி கூட பேசிக்கலாம். எங்களுக்கு மெயில் பண்ணணுன்னாலும் மெயில் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சப்போர்ட் டீம்லேருந்து. நீங்கள் கால் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான், சேட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். இது மாதிரி வெளியே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக டேஷ்போர்ட் ஒன்று காமிக்கும். நீங்கள் உங்களோட இந்த டேஷ்போர்ட் பிடிக்கல, இந்த டேஷ்போர்ட் மாற்றிக்கணுன்னா கூட மாற்றி வச்சுக்கலாம். மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அந்த வெஹிக்கிளில் எவ்வளோ வெஹிக்கிள் ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ வெஹிக்கிள் ஸ்டாப்பில் இருக்குது அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் இதில் காமிக்கும். இன்ஜின் இந்த நாளைக்கு மட்டும் எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ ஹார்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறது காமிக்கும். உங்களோட ட்ராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிருக்கு, அப்படி இன்ன நாளில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே காமிக்கும். அவ்வளோதான்.